ஓம் சாய்ராம். சாய்ராம். இன்றைக்கு அப்பா அருளால் இன்றைக்கி தயிர் சாதம் பிரசாதம் கொடுத்தோம். குருவின் கருணையால் நல்லபடியாக பகல் ஆராத்தி நடைபெற்றன. அப்பா அருளால் எல்லோருக்கும் அப்பா அருள் கிடைக்கட்டும். இன்றைக்கு நம்ம கூட்டு பிரார்த்தனை செய்திருக்கோம். குழந்தை வேண்டி சாய்ராம் சிலர் பிரார்த்தனை சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக நம்ம குழந்தை வரம் வேண்டி சாயப்பட பிரார்த்தனை செய்திருக்கோம். இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் அவங்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்க. அப்பா எல்லோரும் சேர்ந்து செய்யல அந்த பிரார்த்தனை நிறைவேற்றி தருவாங்க. அதே மாதிரி நம்ம சாய்ராம் குழந்தைகள் எங்கே இருந்தாலும் குழந்தை வரம் வேண்டி அப்பாட்ட பிரார்த்தனை செய்தால் அப்பா அவங்களுக்கு நல்லபடியாக குழந்தை வரம் கொடுக்கட்டும். இந்த வருடத்துக்குள்ளே அப்பா அருள் கிடைக்கட்டும். நாங்களும் வேண்டிக்கிறோம். குரு அருள் எப்பவுமே நிறைந்திருக்கிறது. ஏன்னா நம்மளுக்கு ஒரு சிலிண்டரை இப்போ நம்மளுக்கு சீக்கிரமாக கிடைக்கிறதில்ல. அப்படிப்பட்ட நேரத்துலையும் நம்ம இந்த பிரசாதத்தை அப்பா செய்து தரதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்காக சாய்ப்பாக்கிட்ட நான் நன்றி சொல்லிக்கிறேன். அப்பா கருணை எல்லாருக்குமே கிடைக்கணும். இந்த வீடியோ பேசுகிறது கேட்குறது அப்படின்றதெல்லாம் இது எல்லாமே அப்பாலால் மட்டும்தான் நடத்தப்படுகின்றது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அப்பா கருணை அந்தளவுக்கு பெரியது. அவருடைய மிராக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. சாய்ராம் இந்த வீடியோ பார்க்கல எதையோ சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி தெரியும். ஆனால் அப்பாவுடைய வார்த்தையில் எங்கே வேணாலும் எந்த விஷயத்தில் வந்தாலும் நம்மளுக்கு பயனடைய முடியும் அப்படின்ற நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கணும். தன்னை நம்பி நம்ம அப்பாவை வணங்கலை நம்ம எண்ணியதில் அனைத்துமே நிறைவேறும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒவ்வொரு நாளும் அப்பா அந்தளவுக்கு நம்மளுக்கு வழி நடத்துகிறாங்க. குரு அருள் எல்லாருக்குமே கிடைக்கட்டும். ஏன்னா நம்ம சாய் சச்சரிதம் படிக்கல கூட பாருங்களேன். ஒருத்தவருக்கு உடம்புக்கு முடியாமல் இருக்கும். அப்போ அப்பா கருப்பு நாய்க்கு சாப்பாடு சாதம் வையே, தயிர் சாதம் வையே அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதை நம்பிக்கையோடு அவர் போய் அது எங்கே போய் கருப்பு நாயை நம்ம போய் பார்த்து வைக்க முடியும் அப்படின்னு அவர் நினச்சாலும் அவர் தேடி போய் ஒரு கோயில் பக்கத்தில் நாய் வரும். அதுக்கு சாதத்தை வைக்கையில் அவருக்கு உடனே உடம்பு சரியாயிடும். ஆனால் அப்பா சொல்கிற வார்த்தையை நம்பி செய்யல நம்மளுக்கு நடக்கும். ஏன்னா அப்பாவுக்கு தான் அந்த அர்த்தம் தெரியும், நமக்கு தெரியாது. அது மாதிரி எந்த விஷயத்தில் யாருக்கு எப்போ யார் ரூபத்தில் அப்பா ஒவ்வொரு வார்த்தையிலையும் சரி, ஒரு செயலும் சரி, உருவத்திலையும் சரி, நம்ம சாய்ராம் அனைவருக்கும் எந்த ரூபத்தில் அப்பா நன்மைகள் செய்வாங்க அப்படின்றத நம்ம